பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். வாங்கயா, வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. உட்காருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உட்காருங்க. அப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு அடிபட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படிங்களா? சரி. அப்பா இருக்காரா தம்பி? அப்பா உள்ளதா இருக்காருங்க. மீனா போய் அப்பாவை கூட்டிட்டு. சரி ராம். அண்ணே இரு, நான் நானே கூட்டிட்டு வரேன். மீனா நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அம்மா வணக்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? என்ன ஊர் பெரிய மனுஷங்களா வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயா, நம்ம ராமு தம்பிக்கு அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏய், நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் வந்துடுறேன். அப்படியே உங்களையும் சிதம்பரம் ஐயாவையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தோங்க ஐயா. என்ன விஷயம்? அதான் நம்ம ஊர் கோயில் விஷயம் தான் ஐயா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயா காஃபி எடுத்து நன்றி. நன்றிம்மா. இந்தாங்க. யாரோ வெளியூர்கார பசங்க கார்ல போகும்போது ராம இடிச்சிட்டு போயிட்டானுங்க. சின்ன காயம்தான், சீக்கிரம் சரியாயிடும். காயம் சின்னதா இருந்தாலும் விஷயம் பெருசு இல்லைங்களா? பெருசுதான். போலீஸ விசாரிக்க சொல்லிருக்கேன். யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன யாராவது தெரியாம செஞ்சிருப்பானுங்க, இல்ல ராமுக்கு வேண்டாத இளவட்ட பசங்க யாராவது அவனை பழி வாங்க எப்படி செஞ்சிருப்பாங்க. சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், நான் பாத்துக்கிறேன். ஐயா, பிரச்சனை உங்க பையனுக்கு இல்ல, இது ஊர் பிரச்சனை. ஊர் பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லைங்கய்யா. நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் பொதுவா ஒரு வழக்கம் இருக்கு, அம்மனுக்கு சாத்துற கிரீடம். ஐயா, நம்ம ஊர் அம்மனுக்கு கிரீடம் சாத்தி 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு 5 வருஷம் நம்ம ஊர் அம்மனுக்கும், அடுத்த 5 வருஷம் அவங்க ஊர் அம்மனுக்கும் கிரீடத்தை சாத்தி 2 ஊரும் வழக்கப்படி சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஆனா கடந்த 5 வருஷத்துக்கு மேல பக்கத்து ஊர் கோவில்லயே அந்த கிரீடம் இருக்கு. அந்த கிரீடம் நம்ம ஊர் அம்மனுக்கு கொண்டு வராததாலேயே ஊர்ல நம்ம அம்மனுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கோம். பெரிய வீட்டுல இருக்கிற ராமு தம்பிக்கு அடிபட்டதையே நாங்க அம்மனுடைய கோபமா தான் பாக்குறோம். ஐயா, பெரிய குடும்பத்துக்கே இப்படி நடக்குதுன்னா ஊருக்குள்ள இருக்கிற மக்களை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 5 வருஷம் முடிஞ்சோம், பக்கத்து ஊருக்காரங்க நமக்கு கிரீடத்தை இன்னும் கொடுக்கல. கிரீடத்தை வாங்கிட்டு வந்து நம்ம ஊர் அம்மனுக்கு செலுத்தி பூஜை பண்ணாதான் அம்மன் மனசு சாந்தி அடையும். அப்பதான் ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகும். ஐயா, நீங்க 2 பேர் தான் ஊர்ல பெரிய தலைக்கட்டு. நீங்க தான் அவங்க கிட்ட இருந்து கிரீடத்தை வாங்குறதுக்கு ஒரு நல்ல முடிவெடுத்தா நல்லா இருக்கும். என்னையா 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? அவங்க சொல்ற மாதிரி கிரீடத்தை வாங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கய்யா. முதல்ல அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்களுக்கு கிரீடத்தை நம்ம கிட்ட கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இல்லாதவங்களை என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? ஐயா, இந்த ஊர் நல்லதுக்காக அம்மனுக்கு செஞ்சு கொடுத்த கிரீடம், இத பெருசா எடுத்துக்காம இருக்க கூடாதுயா. வழக்கத்தை மீறி நடந்துக்கிறாங்க, என்ன சித்தி பண்றது? என்ன வேணாலும் செய்யுங்க ஐயா. சரிங்க சித்தி, நாமளா அவங்களான்னு பாத்துருவோம். சண்டை போட்டாவது அந்த கிரீடத்தை நம்ம ஊருக்கு கொண்டு வந்துருவோம். அவசரப்பட வேண்டாம். முதல்ல அவங்கள கூப்பிட்டு பேசி பார்ப்போம், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். கிரீடத்தை கொடுக்காம இருந்ததுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுப்போம். பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அத்துமீறி ஊருக்குள்ள போய் எடுத்துட்டு வருவோம். நீங்கெல்லாம் என்னையா சொல்றீங்க? சத்தியமூர்த்தி ஐயா சொல்ற மாதிரி முதல்ல அவங்களை கூப்பிட்டு பேசுவோம். சரியா, அவங்களை கூப்பிட்டு பேசுங்க. பாட்டி ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க பாட்டி. பாட்டி என்ன பாட்டி இது? ஏதோ அம்மனோட கிரீடம் 2 ஊருக்கும் பொதுவானது, பக்கத்து ஊர்க்காரங்க எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. எதனால பாட்டி அது? அதுவா, அது பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும்
அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்துதான். அப்ப இருந்த ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஊர்ல என்ன பிரச்சனை, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பல ஜோசியர்கிட்டயும் கேட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுல ஒரு முனிவர் தான் ஊர்ல இருக்கிற பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நவரத்னம் பதிச்ச விலை மதிப்பு இல்லாத ஒரு கிரீடத்தை செஞ்சு கொடுத்து அத அம்மனுக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அம்மனோட சக்தி கிரீடம் மூலமா ஊர் மக்களுக்கு கிடைக்கும், அம்மன் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவான்னு சொன்னாராம். அவர் சொன்ன மாதிரியே 2 ஊர் பெரியவங்களும் அந்த கிரீடத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதுல வந்த பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அந்த கிரீடத்தை 2 ஊர்லயும் எந்த ஊர் அம்மனுக்கு வச்சு பூஜை பண்றதுன்னு இவங்களுக்குள்ள தகராறு வந்துருச்சு. அத சரி செய்ய பொதுவா 5 வருஷம் ஒரு ஊர்ல இருக்கிற அம்மனுக்கும் இன்னொரு 5 வருஷம் இன்னொரு ஊர்ல இருக்கிற அம்மனுக்கும் வச்சு பூஜை பண்ணணும்னு 2 ஊர்க்காரங்களும் பேசி முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் பல தலைமுறையா 5 வருஷம் நம்ம ஊர் கோயில்லையும் 5 வருஷம் பக்கத்து ஊர் கோயில்லையும் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. 2 ஊர்லயுமே எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மன் பாத்துக்கிட்டு தான் இருந்தா. ஆனா இப்ப இந்த கிரீடம் பக்கத்தூர் கோயில்ல இருக்கு. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்தூர்காரங்க அந்த கிரீடத்தை கொடுக்க மாட்டேன்னு அவங்களே அதை வச்சுக்கிட்டாங்க மீனா. இதை எப்படியாவது வாங்கிட்டு வந்து நம்ம ஊர் அம்மனுக்கு வச்சு பூஜை பண்ணா நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இனிமே நடக்காம இருக்கணும்னு நம்ம ஊர் பெரியவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, அந்த கிரீடம் மட்டும் இங்க வந்துருச்சுன்னா நம்ம ஊரே பிரகாசமா இருக்கும். மக்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. வெள்ளாமையும் நல்லா விளையும். என் பாட்டி, 2 ஊருக்கும் பொதுவான கிரீடத்தை ஏன் பக்கத்து ஊருக்காரங்க தர மாட்டேங்கிறாங்க? எங்க அந்த கிரீடத்தை கொடுத்துட்டா அவங்க ஊர்ல பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. ஆனா பாட்டி, 5 வருஷம் முடிஞ்சதும் நாமளும் அதை அவங்க கிட்ட கொடுத்துருவோம்ல. நாம அந்த கிரீடத்தை அவங்க கிட்ட கொடுத்ததுனாலதான் மீனா அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு நாம நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இல்லையா பாட்டி? பாட்டி, அவங்க கிட்ட இருந்து நாம அந்த கிரீடத்தை வாங்கணும் பாட்டி. யாரோ ஒரு முனிவர் 2 ஊருக்கும் பொதுவா செஞ்சு கொடுத்த கிரீடத்தை அவங்களே வச்சுக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அத நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வரணும். நம்ம ஊர்ல அத 5 வருஷம் அத அம்மனுக்கு வச்சு பூஜை பண்ணணும். 2 ஊரும் உட்கார்ந்து பேசும்போது என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம் மீனா.